அபிராம எந்தாதிய. இந்த பையன் வந்துட்டான். அப்ப என் காதுல ஒரு குரல், சத்தியம் காதுல ஒரு குரல், உன் சின்ன சங்கிலி காணோம். எனக்கு கண்ணாடியில பார்த்த போதும் தெரியல, சங்கிலி போனதே தெரியல, அந்த சங்கிலி காணோம், உன் சங்கிலி காணோம். டக்குன்னு எழுந்தேன், பார்த்தா கழுத்துல செயின் இல்லை. அப்பதான் தேடுறேன். அந்த குரல் கேட்கலன்னா நான் தேடியே இருக்க மாட்டேன். பஸ்ல வீட்டுக்கு வந்திருப்பேன், வழியில விழுந்ததோ பஸ்ல விழுந்ததோ போச்சு. எல்லாம் பெட்டுக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேடியாச்சு. அந்த ஹோட்டல் முதலாளி தேடுறார், பசங்க தேடுறான், வந்த பையன் எல்லாம் கட்டிலெல்லாம் பிரிச்சாச்சு, எல்லாம் தேடியாச்சு, இல்லை. சரி போடா போலாம். ஒரு நிமிஷம் நின்ன, அம்மா நான் உன் பேரை சொல்லி நல்ல வழியா சம்பாதிச்சுதான், இதை யாருக்காவது தானம் பண்ணி இருந்தாலாவது பரவாயில்ல, ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம அது எங்க போச்சுன்னே தெரியலையேம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல, நீ தான் துணை, இவ்வளவுதான் சொன்னேன், மனப்பூர்வமா சொன்னேன். சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த ஆட்டோ பையன், அவன் பேர் தாமோதரன், இன்னைக்கு இருக்காங்க. அவன் உடனே போய் என்ன பண்ணா, உள்ள போனவன் அந்த ஃபிளஷ் அவுட்டுக்குள்ள 4 பக்கெட் தண்ணியை விசிறி கொட்டியிருக்கேன். அந்த ஃபிளஷ் அவுட்டுக்குள்ள அந்த தண்ணி திக்கிற இடத்துல இந்த செயினை கழட்டி நகைப்பொட்டியில வச்ச மாதிரி இருந்தது. தொங்கல, எங்கேயும் மாட்டல, பாதி தெரு கழட்டி அப்படியே வச்ச மாதிரி இருந்தது. அக்கா உங்க சங்கிலி இருக்கணும். இதுக்கு என்ன சொல்றீங்க? நடக்கிற காரியமா இது? அத்தனை தண்ணி ஊத்தி அத்தனை பேர் பார்த்து கிடைக்கல, அம்பாளை வேண்டிக் கொண்டு வெளியே வந்தாச்சு. கடைசி நேரத்துல போனா சிந்தாம சிதறாம வச்சது எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்தோம். அதுதான் அருள். நாம மனப்பூர்வமாக இறைவனை வேண்டினால் பயனை எதிர்பார்த்து கிடைக்கும் நினைக்க கூடாது. என்ன தப்பு பண்ணே தெரியலையே, எதுக்கு இந்த தண்டனை? மனப்பூர்வமா நினைத்தால் சத்தியமா உங்களுக்கு வர்ற துன்பங்கள் உங்களை விட்டு ஓடும். நம்புங்க. நம்ம 10 பேர்ல கூட நம்மால நம்ப முடியல, நம்ம காலை நம்ப முடியல, ஆனா இறைவனை நம்பணும். நம்பினோர் கெடுவதில்லை. பக்தி என்றாலே ஆழமான அழுத்தமான நம்பிக்கை, அதான் அர்த்தம். ஆமா, நானும் தான் கோயிலுக்கு போறேன், எந்த சாமி பார்க்க போகுதுன்னு நினைக்க கூடாது. அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, அவர் பார்க்கிற இடத்துல நாம நிக்கல இன்னும், அதான் காரணம். இப்ப அதே மாதிரி சூரபத்மனாக வந்த அந்த 2 பிள்ளைகளும் தவம் பண்ணிட்டு, சிங்கமுகன் அம்பாளுக்கு வாகனமாகணும்னு அவன் தவம் பண்றான், தாருகன் ஐயப்பனுக்கு நான் வாகனமாகணும்னு தவம் பண்றான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள, நினைக்கிறது அப்படி நினைக்கணும், நினைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. நினைக்கிறது கூட இதுக்கு பிச்சைக்காரத்தனம்பா. என் கூட ஒரு ஆசிரியை இருப்பா, அவர் சொல்லுவா, எனக்கு மட்டும் லாட்ரி சீட்டில் வந்தா நான் ஒரு ஆட்டோ வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வருவேன், 1 கோடி விழுந்தாம. அடி பைத்தியக்காரி, உனக்கு ஒரு கோடி விழுந்தா வீட்டில் உட்காந்துக்கிறத விட்டுவிட்டு அப்பவும் ஆட்டோல இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வருவியா? அப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வரணுமா? கார் வாங்குவேன்னு புத்தி வரலையே, வீட்டில் உட்காந்துக்குவேன்னு புத்தி வரலையே, அதை வட்டிக்கு விட்டு சாப்பிடுவேன்னு புத்தி வரலையே, வைர நெக்லஸ் வாங்குவேன்னு இல்லையே, இதான் பிச்சைக்கார புத்தி. இதுக்கு பேர் தான் பிச்சை. நினைப்பதெல்லாம் உயர்வா நினைக்கணும், நடக்குதோ நடக்கலையோ. இவர்கள் நினைத்தார்கள் வாகனமாகணும். ஆனால் அந்த நேரத்தில் அப்பவே முருகன் இருந்தான், அவனுக்கு அப்பவே மயில் தான் வாகனம். சிவபெருமானை காண கைலாசத்துக்கு எல்லா தேவர்களும் போகிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்கு போனா எல்லாரோட காரும் வெளியே தான் நிற்கும். அந்த கார் டிரைவர் எல்லாம் ஒரு மகாநாடு போடுவாங்க எப்பவுமே. உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறான்? நான் அந்த மந்திரி கிட்ட தான் 4 வருஷம் இருந்தேன், ஒரு பிச்சைக்கார பயிலாச்சமாயவன். அந்த நம்ம வீட்டு சமாச்சாரம் வெளியே போறதே வேலைக்காரங்களாலையும் டிரைவர்களாலும். ஏன்னா நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தரை சொல்றது நமக்கு தெரியாது. முதல் நாள் காலையில மருமகளும் அவ கணவனும் போவான், நம்ம மகனும் மருமகளும் கார்ல போவான், டிரைவர் வண்டி ஓட்டுவார். அதே டிரைவர் இவ புருஷன்கிட்ட சொல்லுவா, ஏங்க தெரியாம தான் கேட்கிறேன், உங்க அம்மாக்கு இருந்தால் வாய் ஜாஸ்தி, மாமியாரை பத்தி. நேற்று காப்பி கேட்டாங்க, ஐயோ பாவம்னு நல்லா ஆத்தி கொண்டு போய் வச்சேன். அதுக்கு உங்க அம்மா கேட்டாங்க, நான் என்ன எரும மாடா இப்படி ஆத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா. சரி நீ இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ ஆத்திக்கிட்டோன்னு சூடா வச்சேன், நான் என்ன நெருப்பு கோழியான்னா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், உங்க அம்மா எருமையா நெருப்பு கோழியான்னா. இவ புருஷன்கிட்ட அவன் சொன்னான், எனக்கே இன்னும் தெரியல. இது டிரைவருக்கு தெரியும். மாமியாரை பத்தி இவ சொன்னது எருமையான்னு கேட்டது டிரைவருக்கு தெரியும், மாமியாருக்கு தெரியாது. அடுத்த நாள் அதே கார்ல மாமியாரும் மாமனாரும் போறாங்க. போற போது மாமியார் மாமனார் கிட்ட சொல்றான், ஏங்க நல்ல மருமகளை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க, காப்பி கொடுன்னு கேட்டா கழுநீர் மாதிரி கொண்டு வைக்கிறா. இவ என்ன எருமைங்களா, கழுநீரை குடிக்கிற எருமையா? மாமியார் மாமனார் கிட்ட. இன்னைக்கு கேட்டா கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து வைக்கிறா. இவன தீ மிதிக்கிறவளா எப்ப பார்த்தாலும்? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு மாமனார், உன்னை பத்தி எனக்கு தெரியல, உன் மருமகளை பத்தி எனக்கு எப்படி தெரியுமா? இதையும் டிரைவர் கேட்டிருக்கார். 4 நாள் கழிச்சு மருமக அதே கார்ல வரும்போது, என்னங்க இவ்வளவு ஸ்லோவா எருமை மாதிரி ஓட்டுறீங்க
அவன் திரும்புவான், இந்த பாருமா இந்த எருமை விவகாரம் எல்லாம் உன் மாமியாரோட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காதேம்மா. ஏன்னா 2 விவரமா அவனுக்கு தெரியும் எல்லாமே. தசரதன் கைகேயி கல்யாணம் பண்ணி கொள்ளுகிற போது இவ வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்குத்தான் நான் பட்டம் கட்டுவேன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னது கைகேயிக்கு தெரியல, அந்த வீட்டு வேலைக்காரி மந்திரைக்கு தெரிஞ்சது. ஏன்னா கைகேயி அந்த புறத்துல இருந்தா, வேலைக்காரி தான் 4 பேர் வந்து அங்கதான் கூட்டட்டுமான்பா, அங்கதான் பெருக்கட்டுமான்பா. அப்ப அந்த நேரத்தில் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இவளுக்கு தெரியல. இங்கேயும் அதே, எல்லாரும் வாகனங்களை விட்டு விட்டு சிவனை காண போய்விட்டார். அப்போ இந்த கருடன் மயில் கிட்ட சொல்லித்து, என்ன மயில உங்க முதலாளி உன்னை டிஸ்மிஸ் பண்ண போறாராமே? மயில் கேட்டது, யார் சொன்னது? இல்ல உன்னோட இடத்துக்கு வேற ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டாரா, பலத்த சிபாரிசும் இருக்கான், அதனால நான் கேள்விப்பட்டேன். யாரையும் போட்டிருக்கான், நான் வாகனம் ஆகணும்னு அவன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான். கருடன் சொல்லுது, அதனால ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கானா, கூடிய சீக்கிரத்தில் உனக்கு டிஸ்மிஸ் வந்துடும். யாருப்பா? சுக்லவாகு தேசத்துல இருக்கான், அவன் புள்ளதான் வாகனம் ஆகணும்னு வேண்டானா. இப்ப என்ன பண்ணணும்? நேரம் நம்ம முதலாளி கிட்ட போய் கேட்கணும், ஏன் சார் நான் ஒழுங்கா தானே இருக்கேன், என்னை ஏங்க டிஸ்மிஸ் பண்றீங்க, வேற யாரோ இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, என்னை அனுப்பிடாதீங்க சார் அங்க கேட்கணும். இந்த மயிலும் சேவலும் சேர்ந்து நேரம் அங்க போச்சு தவம் பண்றவங்கிட்ட. அவனை கொத்தித்து, ஏடா என் இடத்தையாடா நீ பிடிக்க வர்ற, இன்னைக்கு நடக்குது இல்ல, வேற ஒருத்தன் ட்ரை பண்றான்னா அவனை ஒழிச்சு கட்டிடுறாங்க, வேற ஒருத்தன் ஜெயிக்க போறான்னா கொலையே பண்றான், பெட்டியே மாறி போகுது. ஓட்டு போடுற ஜனங்களை கேட்கணும், எனக்கு நீ ஏன் ஓட்டு போடலன்னு. அதுக்கு பதிலாக எதிர்த்து நிக்கிறவனை போய் கொள்றதா? அதுதான் நடந்தது பரம்பரையா. போச்சு, இந்த மயிலும் சேவலும் சண்டைக்கு போச்சு. நீ என் இடத்தை பிடிக்க பாக்குறியாமே, உனக்கு எவ்வளவு ஆணவம், சண்டை. அவன் சொன்னான், நான் முருகன் கிட்ட தானே பிரார்த்தனை பண்ண, நீ எதுக்கு சண்டைக்கு வர? முருகனுக்கு வாகனமா இருந்தும் கூட புத்தி நல்லா இல்ல, முருகனுக்கு வாகனமாகணும் தவம் செஞ்சாலும் புத்தி நல்லா இல்ல. 2 சண்டை போட்டு ஒன்னு அடிச்சுக்கிச்சு. முருகன் வெளியே வர்றார், வாகனத்தை காணும். இந்த கருடன் 2 பக்கம் பத்த வைப்பான் யாருமே. அவன் சொன்னா, இல்லைங்க அவர் என்னமோ வேலை போயிடுன்னு நினைச்சிட்டு அந்த சூரபத்மன் கிட்ட சண்டைக்கு போயிருக்கான், முருகன் கூட்டிட்டு வார். இவங்களும் 4 பேர் வந்தாங்க, சேவலும் மயிலும் சிங்கமும் கூட வந்தது. முருகன் கேட்டான், நான் சொன்னேன் அவனை டிஸ்மிஸ்னு? எவனோ சொன்ன பேச்சை கேட்டுட்டு தவம் செய்யற ஒருத்தனை தவத்தை குலைப்பது எவ்வளவு பாவம் தெரியுமா? 9 பாவம். சாப்பிடும் போது எழுப்பப்படாது, தண்ணி கேட்டா உடனே கொடுக்கணும், அங்கஹீனர்களுடைய குறைய சொல்லக்கூடாது, பூஜைக்கு வச்ச பூவை மிதிக்க கூடாது, பங்காளி செத்தா தலை முழுகணும், ஆண்டவனை நிந்திக்க கூடாது, தியானத்தை கலைக்க கூடாது. இதெல்லாம் பாவம். இங்க என்னாச்சு, நீ அவன் சவன் செய்யறவனை போய் கெடுத்த, எங்கிட்ட நீ சொல்லி இருக்கணும். அதனால எனக்கு வாகனமா இருக்கிற தகுதி உனக்கு இல்ல, அதனால மயிலே சேவலே நானே டிஸ்மிஸ் பண்றேன். சூரபத்மனையும் அவனையும் கூப்பிட்டான், நீ என்ன குறிச்சு தானே தவம் பண்ண, அப்ப நான்ல உனக்கு சொல்லணும், நீ தவத்தை பாதியில நிறுத்தி விட்டு நீ எதுக்காக சண்டைக்கு போன? அப்ப தவத்தோட பலன் உனக்கு இல்ல. அசுரன் தான் இப்படி பண்ணுவான், கடவுளை வணங்குகிற ஒருத்த கொலைக்கு போவானா, நீ அசுரனாக போற. அந்த தவத்தை பாதியிலே நிறுத்து சண்டைக்கு போன சூரபத்மனும் சிங்கனும் தாருகனும் தான் அந்த ரெட்டப்புள்ள ஒன்னா போய் சூரபத்மனாக சிங்கமுகனாக தாருகனா பிறந்தான். உங்கள் தவத்துக்கு பலன் உண்டு, ஆனால் தவறுக்கு முதல்ல தண்டனை. எது சிறந்தது? இளமையில கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வயசான காலத்துல நல்ல வசதியோட வாழ்ந்தா நிம்மதி. இளமையா இருக்கிற போதெல்லாம் கார்ல போயிட்டு பெரிய சொந்த வீட்டுல இருந்துட்டு பிரமாதமா இருந்துட்டு வயசான போது எல்லாத்தையும் இழந்துட்டு நடந்து போனா கொடுமை. கஞ்சி குடிச்சவனால பாதாம் கீர் குடிக்க முடியும், பாதாம் கீர் குடிச்சவனால கஞ்சி குடிக்க முடியாது. முடியாது. ஒரு பணக்காரன் தம் பொண்ண செல்லமா வளர்த்தான், ஆனா உலகம் தெரிகிற மாதிரி வளர்த்தார். ஒரு ஏழை பையன் நல்லவன், கெட்டிக்காரன், புத்திசாலி, ஒழுக்கம் உள்ளவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த மாமியார் பார்த்தார், ஐயோ இது கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, இந்த பொண்ணு ஸ்வீட்டா சாப்பிட்டுருக்கோம், நம்ம பையன் சம்பளத்துக்கு நம்மளால ஸ்வீட் எல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பாயசமாவது வச்சு கொடுப்போம் இந்த பொண்ணுக்குன்னு அவ பாயசம் வச்சான். முதல் நாள் ஒரு 4 பாதாம் பருப்பை போட்டு வச்சா, இந்த பொண்ணு இது பாயசம் இல்லைன்னு. 2ஆம் நாள் முந்திரி பருப்பு போட்டா, இது பாயசம் இல்லை.
3ஆம் நாள் சேமியா, இது பாயசம் இல்லை. 4ஆம் நாள் பாசிப்பருப்பு, இது பாயசம் இல்லை. இவளுக்கு தெரிஞ்ச பாயசம் எல்லாம் வச்சு போட்டா. இது ஒன்ன கூட அந்த பொண்ணு தொடலை. இவ பார்த்தா, இதை விட என்ன பாயசம் இவ குடிச்சிருப்பா, எனக்கு தெரியலையே, இந்த பொண்ணுக்கு ஒரு பாயச கஞ்சி கூட நம்மளால வச்சு கொடுக்க முடியலையே. அப்ப சம்பந்தி வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட சொன்னார், என்னால முடிஞ்சது இவ்வளவுதாங்க, நானும் தினம் ஒரு பாயசம் வைக்கிறேன், உங்க பொண்ணு விரலால கூட தொட மாட்டேன், இது பாயசம் இல்லை, இது பாயசம் இல்லைங்கிறா, அப்படி என்னதாங்க உங்க வீட்டுல பாயசம் வைப்பீங்க? அதுக்கு அவர் சொன்னார், கொஞ்சம் தள்ளிக்குங்க, நான் வச்சு கொடுக்குறேன். வீட்டில் சாதம் வடிச்சிங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டில் குக்கர் எல்லாம் இல்லை, நான் சாதம் வடிப்பேன். சரி, கொஞ்சம் தள்ளிக்கங்க. உள்ளே போனார். அந்த அம்மா ஒரு புழுங்கரிசி கஞ்சி, அது ரேஷன் புழுங்கரிசி, அதை வடித்து வச்சிருக்கா, கஞ்சி தான் இருக்கு. இவர் உடனே போனார், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை அந்த கஞ்சியில் போட்டார், கலக்கினார், ஒரு டம்ளரில் போட்டார், பொண்ணுகிட்ட கொடுத்து, கண்ணி இதை குடி. அது குடிச்சு, அப்பா இப்போதான்ப்பா நம்ம வீட்டு பாயசம் மாதிரி இருக்கு. ஏன்? அவர் அந்த பொண்ணுக்கு இந்த வடிச்ச கஞ்சியில சக்கரை போட்டு இதுதான் பாயசம்னு தான் கத்து கொடுத்திருக்காரு. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீ முந்திரியும் பாதாமும் போட்டு வளர்ந்தா போற இடத்துல அது கிடைக்கலன்னா 3ஆம் நாளே டிவோர்ஸ் வந்து நிற்கும். அதனால எப்பவும் நடக்கிறபடி தான் வளர்த்து வைக்கணும், அதான் முக்கியம். அதனால முன்னால கஷ்டப்பட்டு பின்னால சுகப்பட்டா நல்லது, முன்னால சுகப்பட்டு பின்னால கஷ்டப்பட்டா வேதனை.